அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் கமெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலில் எக்ஸ் தளத்தில் போடுற பதிவுகள் மற்றும் அதற்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த பதிவு என்னென்னா, ஜூனியர் விகடன் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இது நிறைய செய்திகள் சேனல்களுமே அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன நியூஸ் அப்படின்னா, புதிய இந்தியாவை கட்டமைக்கும் நேரம் விட்டது, பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஜூனியர் விகடன்லேருந்து போட்டிருந்தாங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அது கீழே ஒரு இமேஜும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான சரியான நேரம் விட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு புதிய திசையை காட்ட பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறேன். இதற்காக பல்வேறு வழிகளில் 15 லட்சம் பேரிடம் அறிவுரை பெற்றிருக்கிறேன். இன்னும் 20 நாட்களில் அந்த திட்டங்கள் முழு வடிவம் பெறும். புதிய இந்தியா வேகமாக முன்னேறும், பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். இதுக்கு மோஸ்ட்லி மக்கள் நெகட்டிவாக தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கமெண்ட்ஸில் சிறந்த கமெண்ட்களை எடுத்து உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தா மகா பிரசாதம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோடி இந்தியன்ஸ் எல்லாத்துக்கும் லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை கொடுக்குற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு ஒரு நெட்டிசன் கலாய்ச்சிருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இன்னொரு நெட்டிசன் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புதிய இந்தியாவில் அனில் அம்பானி கம்பெனியை திவாலானதாக அறிவிக்க பாஜக கட்சி நிதியாக 15,000 கோடி பெற்றது. கொரோனா காலத்தில் மோடி கேர், அதாவது PM கேர் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வராரு. வந்த பணம் 30 லட்சம் கோடி கட்சி நிதிக்காக அபகரித்து கொண்டார். ரஃபேல் விமானம் வாங்கியதில் 1000 கோடி ஊழல். மோடிக்கு தனி சொகுசு விமானம் வாங்கியது 800 கோடி இப்படின்னு சொல்லிட்டு புதிய இந்தியாவோட சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவற்றை அடிக்கிட்டு போயிருக்கிறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா? இன்னொரு நெட்டிசன் ஒரு உருக்கமான ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதில் மோடிக்கிட்டே டைரக்டாக அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பேசு, பொய் பேசு, நாக்கு அழுகி போகின்ற வரை பொய் பேசு. உன் நடிப்பை நாட்டு மக்கள் பார்த்து சலித்து விட்டனர். இனி ஒட்டுமொத்த இந்திய மக்களின் இதய கொதிப்பை நீ பார்க்க போகின்றாய். உன்னுடைய சூது, சூழ்ச்சி, நடிப்பு, நாடகம், பொய் வேஷம், திருட்டு திட்டங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு விட்டது அப்படின்னு ரொம்ப காட்டமா ஒரு இது போட்டிருக்கிறாரு. அடுத்த நெட்டிசன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே நீ அறுத்ததை நாங்கள் அள்ளி கட்ட முடியாமல் தவிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். இன்னொரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருன்னா, உண்மைதான், புதிய இந்தியா, நவீன இந்தியா, அனைத்து மக்களுக்குமான இந்தியாவை இந்தியா கூட்டணி அப்படின்னு போட்டு டேக் பண்ணிட்டு அறிவாலயம் அண்ட் VCK அபிஷியல் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோடிக்கு எதிராக இருக்கிற INDAA கூட்டணி, திமுக, VCK இவங்கெல்லாம் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேக் பண்ணியிருக்கிறாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னொரு நெட்டிசன் ரொம்ப ஃபன்னியாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு, தம்பி, ஒரு மனுஷன் பொய் பேசலாம், அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி செந்தில் இருக்கிற ஒரு மீமை போட்டு கலாய்ச்சிருக்கிறாரு. 8 நாவுக்கு 4 நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கிற அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லு. இன்னொரு நெட்டிசன் போட்டதான் ஹைலைட்டு. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? சூட்டுக்காயை தரையில் தேய்த்து சூடான பின்பு நாக்கில் தேய்த்தால் இது போல பொய் சொல்லும் பழக்கம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மீமை வச்சு மோடி அவர்களை கலாய்ச்சிருக்கிறாரு. இந்த சுடுகட்டை இருக்க, இதை எடுத்து வேகமா தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்க தொடையில இப்படி என்ன ஸ்மோக்லாம் வருது, நார்மலா ஸ்மோக்லாம் வராத. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த டாக்டரோட அம்மாவே ஒரு BJP தான். அது இந்த மீம்ஸ் போட்ட நெட்டிசனுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல.
இன்னொரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியா இதுவரைக்கும் எந்த துறையில் வளர்ந்திருக்கிறது, எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறது, முன்பை விட எத்தனை மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என அனைத்து மக்களிடமும் கூறிவிட்டு வடை சுடவும் அப்படின்னு மோடியை பார்த்து ரொம்ப காட்டமாக கேட்டிருக்கிறாரு. வடை தட்டுறடா அப்படி எங்கடா அப்படி தட்டுறீங்க பாத்துருவோம். கடைசியா இருக்கிறதுலேயே இதுதான் ஹைலைட்டான ஒரு மீமு. இதுக்கு மேலே என்ன புதிய இந்தியாவா அப்படின்னு போட்டு ஒரு பிச்சைக்காரரு கையில் வந்து ஃபோன்பே வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன புதிய இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இது வந்து ஒரு நக்கலாக கேட்டிருக்கிறாரா இல்லை சீரியஸாக கேட்டிருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதான் ஜிபே. இதுல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டா கையில பைசா இல்லைன்னா எங்க வேணா ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூஸ் பற்றி, அதாவது மோடி புதிய இந்தியா உருவ போகிறாரு அப்படிங்கிற செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ.